இங்க ஆண்டான்னு ஒரு பையனோட கைகள் அவனோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாம அது இஷ்டத்துக்கு சில சம்பவத்தை எல்லாம் பண்ண இவன் அந்த கையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவும் அதனால இவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் இந்த பையன் நல்லா தூங்கி எந்திரிச்சு வெளியே வரான். வீட்டுல யாரும் இல்லைன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த சத்தமும் இல்ல. சரி நீ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நியூஸ்ல ஏதோ ஒரு கொலகாரன் கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நியூஸ் வருது. அதை இவன் கண்டுக்காம சேனலை மாத்திட்டு சாப்பிடலான்னு பிரெட்ல பீனட் பட்டரை தடவை கத்தி எடுத்தா அந்த கத்தியில ரத்தமா இருக்கு. ஆனா இவன் டிவியை பார்த்துக்கிட்டு அதை கண்டுக்காம அந்த ரத்தம் படிஞ்ச கத்திய வச்சு பிரெட்ல தடவிட்டு இருக்கான். ரத்தத்தை ஜாம் தடவற மாதிரி தடவிட்டு இருக்கான். அதை எடுத்து வாயில ஒரு கடி கடிக்க அப்ப கீழே குனிஞ்சு பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணிடுறான். அதை ஐயோ என்ன இலவியா இதுன்னு தின்னதெல்லாம் துப்பிட்டு ஒருவேளை நியூஸ்ல பார்த்த கொலகாரன் என்னோட வீட்டுல தான் இருக்கானோ அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா அந்த கொலகாரனே இவன் தான் அவனுக்கு இப்போ தெரியாது. அப்ப அவனோட வீட்டுக்கு வெளியே யாரோ நிக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து இவன் பயந்து பல்ட்டி அடிச்சு மேல ரூமுக்கு போய் போர்வை எடுத்து போத்திக்கிறான். அந்த ரூம் சீலிங்ல பார்த்தா நான் கட்லுக்கு அடியில தான் இருக்கேன் அப்படின்னு எழுதி இருக்கு. ஐயோ அம்மான்னு அதை பார்த்து இவன் கத்திக்கிட்டே ஓடி அங்க இருந்த 2 ஹாலோவின் பொம்மை மேலேயே போய் இடிக்கிறான். இடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பொம்மை கிடையாது. அவனோட அப்பாவும் அம்மாவும் டெட் பாடியா இருக்கிறத பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியாம கத்திட்டு வெளியே ஓடி போய் நின்னா அப்பா அவனோட பின்னாடில இருந்து ஒரு கை அவன் மேல வைக்கிற மாதிரி இருக்க. திரும்பி யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ். வாங்கடா ஒரு சம்பவம் வேற ஆயிப்போச்சுன்னு அவனுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அட கடவுளேன்னு இவனுங்க அந்த டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆகுறானுங்கன்னு பார்த்தா டிவில ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்கு போல. அந்த பாட்டை கேட்டுட்டு வேற டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல டார்க் ஹியூமர் அதிகமாவே இருக்கும். டேய் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடான்னு ஆண்டான் சொல்ல அப்பதான் அந்த டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆண்டானோட செத்து போன அப்பாவோட கையில ஒரு துணி இருக்கிறத பார்த்து அதை எடுத்து ஏதோ தடயம் கிடைச்சிருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல ஆண்டானோட சட்டையிலயும் அதே மாதிரி கிழிஞ்சிருக்கு. இதை பார்த்து அவன் மேல சந்தேகப்பட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிழிஞ்சு போன துணி எடுத்து இவனோட சட்டையோட மேட்ச் பண்ணி பார்க்க பக்காவா மேட்ச் ஆகுது. நான் தான் ஒரு வேளை கொலை பண்ணிருப்பேனான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. நான் போய் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு ரிக்கு போலீஸ்க்கு கால் பண்ண இவன் கையை ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த போன் வயரை புடுங்கி போட்டுற. நான் எதுவுமே பண்ணல நண்பா அப்படின்னு அவன் நண்பனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ரிக் அவனை பார்த்து பயந்துகிட்டே பின்னாடியே போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து உனக்கு ஜூஸ் வேணுமான்னு ஒரு பாட்டில் எடுத்து காட்ட அவனோட கையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பாட்டில வாங்கி உடைச்சி அவன் மண்டையிலே குத்தி அவனை முடிச்சு விட்டுறான். இதை பார்த்து இன்னொருத்தன் என்ன எதுவும் பண்ணிடாத நான் கிளம்புறேன்னு சொல்ல இந்த கை அவனோட இன்னொரு ஃப்ரெண்டையும் கொல்றதுக்கு போயிட்டு இருக்கு. கையை என்னால கட்டுப்படுத்த முடியலடா நீ இங்க இருந்து ஓடி போயிரு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. சரி அவன் படிக்கட்டுல ஏறி வெளியே போலான்னு போக அதுக்குள்ள இவனோட கை அங்க ரவுண்ட் ஷேப்ல ஏதோ அறுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து ஒரே வீசு அவனோட ஃப்ரெண்டு தலையை தனியா வெட்டி கதை முடிச்சிடறான். என்னடா இப்படி ஆயி போச்சுன்னு இவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் பக்கத்துல ஒரு பூனை வருது. அந்த பூனையோட வாழை பிடிச்சி மேல கரகரன்னு சுத்தி வெளியே வீசுவான் பாருங்க. பாவம் அந்த பூனை எங்கேயோ போய் விழுவுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா என்னடா இது இவ்வளவு கெட்ட கனவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு கீழே இறங்கி வந்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கானுங்க. டே மச்சான் நான் என்ன கனவு கண்ட தெரியுமா? அவனுக்கு கிட்ட போக பார்த்தா நிஜமாலுமே செத்து போனவங்க உயிரோட உட்கார்ந்து இருக்கானுங்க. அது கனவுலாம் கிடையாது. ஒருத்தன் மண்டையில பாட்டில இருக்கனால அவனும் அப்படியே இருக்கான். இன்னொருத்தன் தலையை வெட்டினால அவன் தான் அல்டிமேட். அவன் தலை மட்டும் தனியா பேசிட்டு இருக்கு. இவன் உடம்பு கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.